கேகேஆர் ஃபேமிலிக்கு வணக்கம். ஒரு சின்ன ஆறுதலான விஷயம் ஒன்று நடந்திருக்கு. அது உங்க கூட சொல்லணும், ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. 3 சிறுமியை பாலியல் வன்புணர்வு செஞ்ச நெல்லையை சேர்ந்த ஆனந்த் சேகர் அப்படின்ற ஒரு நபருக்கு மரண தண்டனை கொடுத்துருக்காங்க. நெல்லை கீழ் அவங்களுக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் சந்தோஷமாக ஆறுதலாக இருக்குது. எல்லாருக்கும் இந்த மாதிரி உடனடியாக தண்டனை கிடைச்சிதுன்னா குற்றங்கள் குறையிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. தண்டனை டிலே பண்ண தான் குற்றங்கள் அதிகமாகிட்டுருக்கு. உடனடியாக நீங்கள் அவங்க பண்ணுற தப்புக்கான, அதுவும் இந்த பாலியல் வன்புணர்வுக்கான தண்டனை உடனே நீங்கள் கொடுத்தீங்கன்னா பல குற்றங்கள் தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த நீதிபதிக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த ஒரு விஷயம் மனசுக்கு சின்னதாக ஆறுதலாக இருக்குது. எவ்வளோ விஷயங்கள் நடந்தாலும் உடனடியாக நீங்கள் தீர்ப்பு கொடுத்துருக்கீங்க, மரண தண்டனை கொடுத்துருக்கீங்க. அதுக்காக சந்தோஷப்பட்டுக்கிறேன். நம்ம நாட்டில் எவ்வளவோ பெரிய விஷயங்கள், பெரிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமும் கண்டுபிடிக்க போகிறாங்க. அப்படி இருந்தும் ஏதோ ஒரு சில விஷயங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாத தீர்வு இன்னும் இருந்துட்டு தான் இருக்குது. உதாரணமாக நம்ம சொல்லணும்னா, நம்ம ஆழ்துளை கிணறுல ஒரு குழந்தை விழுந்துட்டா அந்த குழந்தைய எப்படி மீட்டு எடுக்கிறது அப்படின்ற ஒரு கருவியை இது வரைக்கும் நம்ம இன்னும் கண்டுபிடிக்காமல் இருக்கோம். எவ்வளோ பேர் பேசிகிட்டு இருப்பாங்க, நீ என்ன புதுசாக பேச போகிறேன்னு. எவ்வளவோ பேசினாலும் இங்கே புரியறது இல்லையே. நம்ம விண்வெளிக்கு எவ்வளோ ராக்கெட்டு, ஏவுகணை எல்லாம் அனுப்பிட்டுருக்கோம். ஆனால் ஆழ்துளை கிணறுல விழுந்த ஒரு குழந்தையை மீட்கிறதுக்கு ஒரு கருவியை நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. கண்டுபிடிச்சிருக்கிறதும் அது சரியாக இருக்கான்னு தெரியல, சரியாக வகுத்திருக்காங்களான்னு புரியல. ஆனால் இப்போ பெண்ணுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு மாணவன், 17 வயசு அந்த பையனுக்கு, சித்தார்த் அப்படின்ற ஒரு பையன், எலக்ட்ரிக் ஷூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷூவை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த எலக்ட்ரிக் ஷூவில் சென்சார் மூலமாக ஒரு பெண்ணை எங்கே தொந்தரவு, இந்த மாதிரி வன்புணர்வு செய்கிற இடம் உடனே அந்த சென்சார் காட்டி கொடுத்துரும் அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு. காவல்துறைக்கும் அவங்க பெற்றோருக்கும் காட்டி கொடுத்துரும் அப்படின்ற மாதிரி ஒரு ஷூவை அந்த பையன் ரெடி பண்ணியிருக்கான். எவ்வளோ பெரிய விஷயம். இப்போதைக்கு இது தேவையான்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த கண்டுபிடிப்பு இப்போதைக்கு ரொம்ப அவசியம் அப்படின்னே நான் சொல்லுவேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ஷூ அந்த பொண்ணு போட்டுக்கிறது மூலமாக, அந்த சென்சார் மூலமாக இந்த பொண்ணு எங்கே இருக்குது, தொந்தரவு கொடுக்கும்போது, இந்த மாதிரி சீண்டல்கள் இருக்கும் பொழுது காவல்துறை உடனடியாக, பக்கத்தில் இருக்கிற காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்க முடியும். அந்த பொண்ணு அந்த பாலியல் இதுவில் இருந்து காப்பாற்ற முடியும். அந்த பொண்ணு உயிரையும் காப்பாற்றலாம், அந்த பொண்ணோட மானத்தையும் காப்பாற்ற முடியும். அதனால் இந்த ஊடகங்கள் எல்லாம் இது பெரிய விஷயமா பேசலை. எவ்வளவோ நியூஸில் போட்டிருக்கலாம் அந்த பையனோட கண்டுபிடிப்பை, ஆனால் யாரும் சொல்ல மாட்டாங்க. அது ஒன்று சின்ன ஃபேஸ்புக்கில் ஒரு நியூஸாக மட்டும்தான் வந்துட்டுருக்கு. அது உங்கள் கூட நான் ஷேர் பண்ணணும், இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தகவல் சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம். பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம், நிறைய பேரெல்லாம் 1000 வியூஸ், 2000, லட்சக்கணக்கிலலாம் நம்மளது போல் ஒரு 10-20 பேர் போனாலும், 50-100 பேர் போனாலும் அவங்க பார்க்குறாங்க. அது வரைக்கும் சந்தோஷம். பார்த்து ஒருத்தர் மூலமாக ஒருத்தருக்கு இந்த விஷயம் தெரியும் போது சந்தோஷமாக இருக்குது. இந்த ஷூ நம்ம எவ்வளவோ மாடல் ஷூ, செப்பல்ஸ் எல்லாம் போட்டு நம்ம குழந்தைங்களுக்கு அழகு பார்க்குறோம். இந்த ஷூவை வாங்கி கொடுத்து நம்ம குழந்தைங்களுக்கு அழகு பார்க்கறதை விட்டுட்டு அவங்கள பாதுகாக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த ஷூ மின்சாரமும் தாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஷூ நம்ம எவ்வளோ நடக்கிறோமோ, இன்னொரு பெனிஃபிட் இருக்குது. நம்ம ஷூ எவ்வளோ நடக்கிறோமோ அதுவே எப்படி நம்ம சார்ஜ் ஃபோன் கேறும் அந்த மாதிரி சார்ஜ் ஏறிக்கும். நம்ம நடக்க அந்த ஷூக்கு சார்ஜ் ஏறிக்கிற மாதிரி அந்த பையன் இதை வடிவமைச்சிருக்கான். கண்டிப்பாக இது நிறைய வந்துச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெளியே அதுவும் வேலைக்கு போகிற காலேஜ் பொண்ணுங்க, ஸ்டூடெண்ட்டு விட்டால் குழந்தை, பாட்டு எல்லாருக்கும் போட்டால் கூட நல்லா தான் இருக்கும்னு தோணுது. ஏன்னா யார் என்ன எங்கே பண்ணுறாங்கன்னு ஒரு விஷயம் தெரியலல்ல. ஏன்னா பாட்டியை கூட தானே விட்டு வைக்க மாட்டுறாங்க. பணத்துக்கு போட்டு நம்ம சுடுகாட்டில் படுக்க வச்சா கூட அங்கே காட்டும் சென்சார் போயிட்டு இங்கே இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு. அந்த நிலைமையில தான் இருக்குது இந்த நாடு. வேறு ஒன்றும் பண்ண முடியாது. கண்டிப்பாக இந்த ஒரு ஷூ பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த பையனுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அந்த பையனுக்கு அரசாங்கம் ஒரு அந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ணணும். அரசாங்கம் சப்போர்ட் பண்ணி அங்கீகரித்து அதை நம்மளுக்கு இது பண்ணால் மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு நல்ல வாய்ப்பை மக்களுக்கு, இந்த பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு வாய்ப்பை இந்த அரசாங்கம் அந்த பையனுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்து அந்த கண்டுபிடிப்புக்கு ஒரு பாராட்டு, அந்த கண்டுபிடிப்பு எந்த அளவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம ரிசர்ச் பண்ணுற மாதிரி தான். கண்டுபிடிப்பு எந்த அளவுக்கு இருக்குது, உண்மையா இல்லையா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி அதை வந்து எல்லா கேர்ள்ஸ்க்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பண்ணாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பாலியல் குற்றங்களும் வந்து நடக்காமல் தடுக்க முடியும். அந்த பொண்ணு உயிர் போகாமல் தடுக்கவும் நம்மளால் முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோஸ், குட்டி குட்டி வீடியோஸ் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோஸ் எல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுங்க. நான் உங்கள் KKR வேலூர் பொண்ணு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். டாடா, பபாய்.